வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். சமீபத்தில் நான் ஒரு விவசாயியை பார்க்க போயிருந்தேன். அண்ணே என்னண்ணே இந்த வருஷம் நெல் போட்டிங்களா? எப்படிண்ணே இருந்துச்சு நெல்லுன்னு கேட்டேன். இல்லைப்பா மழை வருமா என்னன்னு தெரில, நெல் நான் போடலை அப்படின்னாரு. சரிண்ணே வெயில் காலத்தில் பருத்தினாச்சும் போட்டிங்களான்னு கேட்டேன். பருத்தி போடலான்னு தான் இருந்தேன், ஏன்னா மழை வந்து பஞ்சு நாசம் பண்ணிடுமோ அப்படின்னு பருத்தியும் போடலை அப்படின்னாரு. சரி விடுண்ணே சோளம்னாச்சும் போட்டிங்களான்னு கேட்டேன். சோளம் எங்கேப்பா பூச்சிக்கடி அது இதுன்னு வந்து சோளத்தை ரொம்ப நாசம் பண்ணிடுதுப்பா, அதனால் சோளமும் போடலைப்பா அப்படின்னாரு. சோளமும் போடலை, எனக்கு எந்த நஷ்டமும் வரலன்னு சிரிச்சிக்கிட்டே சொன்னார். இதை கேட்கவே எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. இதே போல் தான் நம்மளும் ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காத நெல் போடணும், இல்லை சோளம் போடணும், இல்லை பருத்தினாச்சும் போடணும். இது எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலாம், எப்படிங்க நம்ம வெற்றி பெற முடியும்? அதே போல தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்கள் கடந்த ஒரு 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ ஒரு சின்ன கால்குலேட்டர் ரிஸ்க்கு கூட நீங்கள் எடுக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் நீங்களும் ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.